புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். ஆந்திராவில் நிறைமாத கர்ப்பிணியை, அதுவும் குழந்தை பிறக்கிற நாளில் கணவரை கொடூரமான முறையில் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்காரு. ஆந்திரா முழுக்கவே பல பேர் இந்த கொலை சம்பவத்துக்கு கண்டனத்தை தெரிவிச்சுட்டு வர்றாங்க. என்ன காரணத்துக்காக இந்த கொலை சம்பவம் நடந்துச்சு, எந்த பகுதியில் நடந்துச்சு அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் பக்கத்தில் உள்ள மதுரவாடா பகுதியைச் சேர்ந்தவர் ஞானேஸ்வர். இவருக்கு வயசு 28 ஆகுது. இவரோட மனைவி அனுஷா, இவங்களுக்கு வயசு 27 ஆகுது. கடந்த 2022ஆம் ஆண்டு காதலிச்சு இவங்க 2 பேரும் திருமணம் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த திருமணம் குறித்து பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்காம தான் அவங்க திருமணம் பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டத்துல அனுஷாவோட குடும்பத்துக்கு இவங்களோட காதல் திருமணம் குறித்த தகவல் தெரிய வருது. ஆனா இன்று வரை ஞானேஸ்வரோட குடும்பத்துக்கு இவங்களோட காதல் திருமணம் குறித்த எந்த தகவலும் தெரியாது அப்படின்னு சொல்லப்படுது. ஆரம்பத்துல இவங்களோட காதல் வாழ்க்கை ரொம்பவே நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. ஆனா ஒரு கட்டத்துல மனைவி அனுஷாவை ஞானேஸ்வருக்கு பிடிக்காம போகுது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, மனைவி அனுஷா மேல அவருக்கு ஒரு சந்தேக புத்தி வருது. மனைவி அனுஷாவுக்கு வேற யாரு கூடயோ திருமணத்தை மீறிய ஒரு உறவு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் ஞானேஸ்வருக்கு வருது. இதனால எப்படியாவது மனைவி அனுஷாவை பிரிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்றாரு. இதற்காக பல திட்டங்களை அவர் போடுறாரு. அதுல ஃபர்ஸ்ட் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொய் சொல்றது, ஒரு தந்திரமான ஒரு பொய் சொல்றது. அதாவது, எனக்கு கேன்சர் இருக்கு, மிக கொடூரமான கேன்சர் இருக்கு, இதனால என்னை விட்டு எப்படியாவது நீ பிரிஞ்சு போயிரு அப்படின்னு சொல்லி ஒரு பொய் சொல்லி பாக்குறாரு. ஆனா அனுஷா என்ன பண்றாங்க, இது ஒரு கொடிய நோயா இருக்கலாம், ஆனா காதல் அதை விட பெருசு, நான் நிச்சயமா இந்த கடினமான நேரத்துல உன் பக்கத்துல நிற்பேன் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஆதரவை கணவருக்கு அந்த நேரத்துல கொடுக்குறாரு. அவரோட பிளான் ஒர்க் அவுட் ஆகாம போகுது. ஞானேஸ்வருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அடுத்த கட்டமா 2வது பிளான் எடுக்கிறாரு. என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குளிர்பானத்துல தூக்க மாத்திரையை கலந்து கொடுக்குறாரு. இப்படியாவது நம்ம அனுஷாவை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி குளிர்பானத்துல தூக்க மாத்திரையை கலந்து கொடுக்குறாரு. ஆனா அதுலயும் அனுஷா தப்பிச்சிடுறாங்க, அவங்க சாகலை. ஒரு கட்டத்துல இவங்களோட வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்கிற நேரத்துல அனுஷா கர்ப்பமாகறாங்க. கர்ப்பமான நாள் முதல்ல இருந்தே ஞானேஸ்வருக்கு மிகப்பெரிய ஆத்திரம், எப்படியாவது இவங்களை கொலை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஆத்திரம், துடிக்கிறாரு. ஆனா நாட்கள் போய்கிட்டே இருக்குது. அனுஷா நிறைமாத கர்ப்பிணி ஆகுறாங்க, 9 மாத கர்ப்பிணி. இப்படிப்பட்ட நேரத்துல தான் நிறைமாத கர்ப்பிணியா இருக்கிற மனைவி அனுஷாவை அழைச்சிக்கிட்டு ஞானேஸ்வர் மருத்துவமனைக்கு போறாங்க. அங்க டாக்டர் அட்வைஸ் பண்றாங்க, டெலிவரி எப்பவும் ஆகலாம், இன்னைக்கு நைட்டு கூட ஆகலாம், நீங்க உடனடியாக ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுங்க அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. ஆனா ஞானேஸ்வர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு ஒரு நாள் நாங்கள் நைட்டு வீட்டில் போய் ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு காலையில அட்மிட் ஆகிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஞானேஸ்வர் சொல்றாரு. உடனே மருத்துவர்களும் ஓகே சொல்றாங்க. மனைவி அழைச்சிட்டு வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போன இடத்துல தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆத்திரம் வருது. எப்படியாவது இந்த நேரத்துல தான் கொலை பண்ண முடியும், குழந்தை பிறந்துட்டேன்னா நிச்சயமா அனுஷா நம்மளை விட்டு பிரிஞ்சு போக மாட்டாங்க, கடைசி வரையும் இவங்க கூட தான் வாழ்க்கை இருக்கும், அதனால இன்னைக்கு நைட்டே ஏதாவது பிளான் பண்ணி கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டே கழுத்தை நெரிச்சு கொலை பண்றாங்க. அதாவது விடிஞ்சா அனுஷாவுக்கு டெலிவரி, அன்னைக்கு நைட்டே மனைவியை கழுத்தை நெரிச்சு கொலை பண்றாரு. கொலை பண்ணிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சொல்றாரு, என் மனைவி இந்த மாதிரி தவறி கீழே விழுந்துட்டாங்க, சுய நினைவு இழந்துட்டாங்க, அவங்கள மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போறேன்னு சொல்லி மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போறாங்க. மருத்துவமனையில அனுஷாவை அங்குள்ள மருத்துவர்கள் செக் பண்றாங்க, அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. மருத்துவர்களுக்கு இது நிச்சயமா இயற்கைக்கு முரணான மரணம் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் வருது. இதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, அனுஷாவோட குடும்பத்துக்கு, அவங்களோட பேரண்ட்ஸுக்கு தகவல் சொல்றாங்க, உங்க பொண்ணு மரணத்துல ஏதோ உள்நோக்கம் இருக்கு, ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் சொல்றாங்க. உடனே அனுஷாவோட குடும்பத்தினர் போலீஸ்ல போய் புகார் கொடுக்குறாங்க. போலீஸார் விசாரணை பண்ணும்போது நான் தான் என் ஒய்ஃபை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணேன் அப்படிங்கிறத ஞானேஸ்வர் ஒப்புக்கொள்றாரு. அதற்கான சில காரணங்களையும் சொல்றாரு. அதாவது என்ன அப்படின்னா, ஆரம்பத்துல எங்களோட கல்யாண வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்தது, ஆனா ஒரு கட்டத்துல என் மனைவி அனுஷாவுக்கு திருமணத்தை மீறிய ஏதோ ஒரு உறவு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, அதனால என் மனைவி அனுஷாவை எனக்கு பிடிக்காம போயிட்டு. இது மட்டும் கிடையாது, எந்த ஒரு காரியமாகட்டும் அவங்க சின்ன சின்ன தொல்லை கொடுத்து என்னை எப்பவுமே ஒரு தொல்லை பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த நேரத்துலையும் நான் கொலை பண்ணாட்டினா இனி கொலையே பண்ண முடியாது, கடைசி வரையும் அவங்க கூட தான் நான் வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதுனால அவங்கள இந்த நேரத்தில் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகர வாக்குமூலத்தை அவங்க கொடுத்துருக்காங்க. ஒரு சந்தேக புத்தியால தான் காதலிச்சு திருமணம் பண்ண பொண்ணையே, அதுவும் நிறைமாத கர்ப்பிணியா இருக்கும்போது கொடூரமான முறையில கொலை பண்ண ஞானேஸ்வருக்கு எதிராக ஆந்திராவில் பல்வேறு பெண்கள் அமைப்பினர் போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. இது மட்டும் கிடையாது,
ஞானேஸ்வருக்கு கடுமையான தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றங்களுக்கும் அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அவங்க வந்து வலியுறுத்தல்களை முன் வச்சுட்டு வர்றாங்க.